ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய பெத்தேல் மிஷாலி சபையின் மூலமாக வாழ்த்துக்கள். இந்த தொலைக்காட்சியின் ஊடாக நீங்கள் கேட்டு வருகிற எங்களுடைய செய்திகள், சபையினுடைய ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீங்கள் எங்களை உற்சாகப்படுத்தி எழுதின காரியங்கள், எடுத்த தொலைபேசிகள் அத்தனைக்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே தேவன் உங்களுக்கு கொடுத்த சுகங்கள், தேவன் உங்களுக்கு கொடுத்த விடுதலை, தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆறுதல், இவைகளை கேட்டு இன்னும் நாங்கள் உற்சாகப்பட்டு தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் செய்யத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தபடினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாள் ஒரு நல்ல நாள். இன்றைக்கு நீங்கள் கேட்க போகிற செய்தி நிச்சயமாய் உங்களோடு இடைப்படும். காரணம், வேதம், சத்திய வேதம் எங்களை விடுதலை ஆக்குகிற வார்த்தைகளை நிறைந்த ஒரு வேதமாக இருக்கிறதாகவே இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலே நீங்கள் உட்கார்ந்திருந்தாலும் அதுக்கு தேவையான விதத்திலே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுவார். ஆகவே இதுவரைக்கும் எங்களோட தொடர்பு கொண்டு எங்களை உற்சாகப்படுத்தினவர்கள், தேவைகளுக்காய் ஜெபம் பண்ண சொல்லி கேட்டவர்கள், உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு காரியத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரை சோஸ்தரியுங்கள். தொடர்ந்து இந்த ஊழியங்கள் பெருக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில வார்த்தைக்காக ஒரு நிமிஷம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த நல்ல அருமையான நேரத்துக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உட்கார்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிற அந்த அறை வீடு முழுவதிலும் உம்முடைய பிரசன்னம் இயேசுவின் நாமத்திலே கடந்து செல்லட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீங்க. வேதத்தில் மனமகிழ்ச்சி என்ற இந்த நிகழ்ச்சியை தந்து இந்த வேதத்தின் மூலம் அநேகருக்கு நீங்கள் கொடுக்கிற மனமகிழ்ச்சிக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன கேள்வியோடு இருந்தாலும் அதுக்கு பதில் உண்டாகட்டும். வியாதியோடு இருந்தால் அதில் சுகம் உண்டாகட்டும். சந்தேகத்தோடு இருந்தால் அதில் நல்ல விடை கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே வேதனை, கவலை, துக்கங்களோடு கண்ணீரோடு உட்கார்ந்திருந்தால் இதை கேட்டு எழும்புகிற வேளையிலே வேதத்தின் மனமகிழ்ச்சியினால் உற்சாகப்பட்டு அவர்கள் எழுந்திருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. இந்த வார்த்தை ஆசீர்வதிங்க. இதை பகுத்து கொடுத்து மற்றவர்கள் எல்லாம் திருப்தியோடு கடந்து செல்ல கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இன்றைய நாளில் ஒரு வித்தியாசமான ஒரு பகுதியை தேவனோடு இடைப்பட்டார். இது ஒரு ஆழமான செய்தியா இருக்காவிட்டாலும் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஆலோசனையாக இருக்கும். ஆகவே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்திலே ஆண்டவர் சீஷர்களோடு சொன்ன ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் சிறு ஒரு செய்தியாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் வாசிக்கிறேன், கேளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் முதல் வசனத்தில் இருந்து. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவர் சொல்லி அங்காலே கடந்து போகிறார். ஆனால் இந்த இடத்திலே தேவன் அண்மை நாட்களில் இதை தியானித்த வேளையிலே கர்த்தர் என்னோடு ஒரு சில காரியங்களை பேசினார். முதலாவது வசனத்தை கவனிங்க. அவ்வேளையில சீஷர்கள் இயேசுவிடத்திலே வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான் என்று கேட்டார்கள். இந்த இடத்திலே நான் தியானித்த வேளையில எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. அதை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போகிறேன். சீஷர்கள் முதலாவது தங்களுக்குள் எவன் பெரியவனா இருப்பான், இந்த பூமியிலே எவன் பெரியவனா இருப்பான், நம்முடைய ராஜ்யத்தின் வருகையிலே நீ திரும்ப வரும் பொழுது எவன் பெரியவனா இருப்பான் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த இடத்திலே வந்த பொழுது இவர்கள் கேட்டால் பரலோக ராஜ்யத்திலே எவன் பெரியவனா இருப்பான். இவர்களுக்கு ஒரு காரியம் விளங்கிவிட்டது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் இதுல யாரும் பெரியவர்களாக முடியாது. இந்த சீஷர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, பரலோக ராஜ்யத்திலே எவன் பெரியவனா இருப்பான். இன்றைக்கு வீட்டுக்குள்ளே ஆனாலும் சரி, பாடசாலையில் ஆனாலும் சரி, சமுதாயத்தில் ஆனாலும் சரி, எங்க போங்க ஒரு கேள்வி இருக்கு, யார் பெரியவன்? நான் இந்த இடத்துல யார் பெரியவன்? அது இன்றைக்கு சபையை கூட தாக்கிவிட்டது. யார் பெரியவன்? இதற்குள்ளே யார்? சரி, பாஸ்டர் ஒருவர் இருந்தால் அவர் இருக்கட்டும், அடுத்தது யார்? இதுதான் இன்றைக்கு உலகத்துல சபைக்குள்ள இருக்கிற பெரும் பிரச்சனை, உலகத்துக்குள்ள இருக்கிற பெரும் பிரச்சனை. பெரியவர்களை ஒரு அளவுக்கு மேற்பட்டவர்களை விட்டு விடுவார்கள். ஆனால் போட்டி அடுத்த குரூப்புக்கு தான். இதுல யார் பெரியவன்? நீ பெரியவனா, நான் பெரியவனா? இதை இயேசு கிறிஸ்து இடத்துல கேட்ட பொழுது இதை முதலாவது சீஷர்கள் பதிலை எதிர்பார்க்கிற வேளையிலே மெய்யாகவே ஆச்சரியமாய் கேட்டுக்கொண்டிருந்திருப்பாள். ஆண்டவர் இதுக்கு என்ன சொல்ல போகிறார்? உலகத்திலே பெரியவன் என்று சொன்னா
ஒரு சமுதாயத்திலே பெரியவர், ஒரு பட்டணத்திலே பெரியவர், ஒரு வீட்டிலே பெரியவர் என்று சொன்னால் அதுக்குரிய தராதரங்கள், அவருடைய படிப்பு, அவருடைய அனுபவங்கள், அவருடைய செல்வாக்கு, அவருடைய ஐஸ்வர்யம், இப்படி பல காரியங்களை வைத்து இவர்கள் முடிவெடுப்பார். ஆனால் இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல போகிறார் என்கிற ஒரு கேள்வி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் இதை நான் வாசித்த வேளையிலே நீங்கள் விளங்கிக் கொள்ளாவிட்டால் இப்பொழுது உங்களுடைய சிந்தையிலே ஒரு எண்ணம் வரும், இதற்கு ஆண்டவர் இயேசு என்ன பதில் சொல்லுவார்? உங்களிடத்திலே வந்து கேட்டார், யார் பெரியவன்? பரலோக ராஜ்யத்திலே யார் பெரியவன்? பூமியிலே யார் பெரியவன்? இந்த வீட்டுக்கு யார் பெரியவன்? இந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டை என்ன? 50% நான் 50%, உனக்கு 50% தான் உரிமை. யார் பெரியவன்? நானா நீங்க? யார் சம்பாதிக்கிறவர்கள்? பல காரியங்கள். இன்றைக்கு பிரிவுகளுக்கு பெரும் பிரச்சனை, யார் பெரியவன்? இன்றைக்கு ஏன் பிரிவுகள்? பிரிந்து கொண்டே போகிறார்கள், குடும்பங்கள் பிரிந்து கொண்டே போகிறது. இந்த தேசத்திலே எனக்கு ஆச்சரியம், ஐரோப்பா கண்டத்திலே இந்த தேசத்திலே நான் பேசுகிற பல மக்களுக்குள் இருக்கிற பெரிதான ஒரு பிரச்சனை இந்த பிரிவு. இங்கு வந்து 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கடந்து விட்ட குடும்பங்களிலே ஒன்றில் பிரிந்து விட்டார்கள், குடும்பங்கள் பிரிந்து விட்டது. அப்படி இல்லாவிட்டால் பிரிந்து போகிறதுக்கு ஆயத்தமாயிருக்கிறார். அதுவும் இல்லாவிட்டால் ஒரே வீட்டுக்குள்ளே பிள்ளைகளின் நிமித்தம் பிரிந்து போயிருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒற்றுமையா இருக்கிறீர்களா? உங்களுடைய சபை வாழ்க்கையில ஒரு மனதோடு இருக்கிறீர்களா? உங்களை நடத்துகிறவர்கள் போதகர்களோடு நீங்கள் ஒரு மனதோடு இருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் ஒரே இடத்துக்குள்ளே இருந்தும், எருசலேமுக்குள்ளே இருந்தும் அப்சலோமும் தாவீதும் முகத்தை காணாமல் 2 வருடம் இருந்தது போல இன்றைக்கும் நீங்கள் பிரிந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இருக்கிறது ஒரு வீடு, வாழ்வது ஒரே இடம், பெயர் கணவன் மனைவி ஒரே குடும்பம், ஆனால் பிள்ளைகள் பெற்றாரோடு உறவில்லை. இன்றைக்கு என்ன காரணம்? அடியாளத்தை ஆராய்ந்து பார்த்தால் அதற்குள்ளே வரப்போகிற பதில் ஒன்றுதான், யார் பெரியவன் என்கிற கேள்வி. இதற்கு யார் பெரியவன்? கணவன் மனைவிக்குள்ள வருகிற ஒருவர் தன்னை தாழ்த்தினால் பிரச்சனை சார்ட் அவுட் பண்ண முடியும். பிரச்சனை அகற்ற ஒரு வழி, ஒருவர் தன்னை கொஞ்சம் தாழ்த்தினால் போதும். இன்றைக்கு தாழ்த்த முடியாதபடிக்கு போராடி கொண்டிருந்தால் உங்களை ஒரு நிமிஷம் தாழ்த்தி பாருங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இது முதல் வசனம். எப்படி யார் பெரியவனாயிருப்பான்? இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு பதிலை அந்த இடத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்திலே அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கேள்வியை கேட்ட சீஷர்களும் சரி, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் சரி, நானானாலும் இப்படிப்பட்ட கேள்விக்கு இப்படிப்பட்ட ஒரு பதிலை ஒரு காலமும் நாங்கள் சொல்ல மாட்டோம். இதை உலகம் ஏற்றுக்கொள்ளாது, இதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு பதில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அன்றி யாரிடத்தில் இருந்தும் வராது. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், பதிலைக்காக ஏங்கி ஏங்கி காத்துக்கொண்டு அநேக இடத்துல கேட்டு கேட்டு ஒரு துவண்டு போய் தோல்வி மனப்பான்மையில உட்கார்ந்திருந்தார். நான் சொல்லுகிறேன், உங்கள் கேள்விக்கு சரியான பதில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம்தான் ஒன்று. அவரை அன்றி இந்த உலகத்தில் சரியான பதில் தர யாரும் இல்லை. யோசித்து பாருங்கள், பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான் என்று கேட்ட பொழுது இதற்கு இப்படிப்பட்ட ஒரு பதில் வரும் என்று இவர்கள் கொஞ்சம் நினைத்திருக்க மாட்டார். தகுதியை சொல்லியிருப்பார், நீங்கள் இப்படி செய்தால், இந்த நேர்த்தி கடனை செய்தால், இந்த மலைக்கு ஏறினால், இந்த காரியங்களை செய்தால், இந்த அனுஷ்டானங்கள், இதை படித்தால், இல்லாவிட்டால் இவ்வளவு பணம் கொடுத்தால் நீங்கள் ஆகுவீர்களோ என்று தான் எதிர்பார்த்து சீஷர்கள் கேட்டிருப்பார். ஆனால் ஆண்டவர் பதிலை சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர். பெரிய ஒரு சத்தியம் இங்கே அடங்கி இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், பல காரியங்கள் செய்தால் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டீர்கள் என்ற செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இப்பொழுது நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ கொலை செய்தால் போக மாட்டாய், இதை நாங்கள் கேட்கிறோம். விபச்சாரம் செய்தால் நீ போக மாட்டாய், நாங்கள் கேட்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பாவத்தோடு நீ வாழ்ந்தால் போக மாட்டாய், இதை நாங்கள் பொதுவாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆச்சரியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யம் கிடையாது, பிரவேசிக்க மாட்டீர், உள்ளே போக முடியாது. ஆண்டவர் அதை அழகாய் சொன்னார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அதுக்கு பிறகு முடிவு கிடையாது. உண்மையாக ஆண்டவர் மெய்யாகவே என்றால் அது சீல் பண்ணினதுக்கு சரி. மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், நீங்கள் உள்ளே பிரவேசிக்க மாட்டீர்கள். கொஞ்சம் இருந்து சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய வாழ்வு குழந்தையை போல உண்டா, இல்லாட்டி குழந்தை தனத்துக்கு அடுத்த விதத்திலே உண்டா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை யோசித்த வேளையிலே என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு காரியம், அந்த மனம் திரும்பி
முதலாவது நீ மனம் திரும்ப வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நீ முதலாவது மனம் திரும்ப வேண்டும். எந்த காரியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அதிலிருந்து நீ மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டு பரலோராஜ்யத்தை குறித்து யோசிக்காத இன்றைக்கு நீ மனம் திரும்ப வேண்டும். தொடர்ந்து பிரச்சனைக்குள்ள, தொடர்ந்து உன்னுடைய சிக்கலுக்குள்ள இருக்காது, அதிலிருந்து வெளியே வா, மனம் திரும்பு. அடுத்த காரியம், மனம் திரும்பி நீ பிள்ளையை போல ஆக வேண்டும். ஒரு தடவை மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய சபைக்கு நான் போய்கொண்டு இருக்கிறேன் என்று அப்படியே வாழ்வது அல்ல. நீ மனம் திரும்பி பிள்ளையை போல மாற வேண்டும். உடைய குணாதிசயங்கள், உடைய எண்ணங்கள், சிந்தையில குழந்தையை போல மாற வேண்டும். ஒரு கேள்வி, பிள்ளைகளை போல் மாறுவதானால் எப்படி மாறலாம், என்ன செய்யலாம்? இதை குறித்து யோசித்த பொழுது ஆண்டவர் சில காரியங்களை என்னோடு இடைப்பட்டார். இந்த காரியம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஆனாலும் கொஞ்சம் சிந்தியுங்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கவனித்து அவரிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் கொஞ்சம் அமர்ந்திருந்து அவர்களை கவனித்து பாருங்க. அவருடைய இருதயத்தின் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்று கவனித்து பாருங்க. ஒரு நாளும் பல காரியங்கள் இருந்தாலும் ஒரு 2-3 காரியங்களை சொல்லி நான் கடந்து போகிறேன். ஒருபோதும் சிறு பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்திலே எதையும் தேக்கி வைக்க மாட்டார். அந்த நேரத்திலே அந்த காரியம் முடிந்தவுடனே அவர்கள் கடந்து போய்கொண்டே இருப்பார்கள். எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பல பிரச்சனைகளுக்கு காரணம் உன் இருதயம் முழுவதும் நீ நிறைத்து வைத்திருக்கிற காரியங்கள். அதை வெறுமையாக்கும் வரைக்கும் இருதயம் ஒரு சிறு குழந்தையை போல பெற்றாராகிய நாங்கள் பிள்ளைகளை தண்டிக்கிறோம். தண்டிக்கிற வேளையில கோபத்தின் அடிப்படை சில வேளை பிள்ளைகளை நாங்கள் அடித்து விடுகிறோம். அடித்து நிமிடங்கள் போதும், ஒரு அரை மணித்தியாலம் போதும், அத்தனையும் மறந்து அந்த பிள்ளைங்களுடைய கரத்திலே வந்து விடுகிறது. காரணம் என்ன? அந்த பிள்ளையினுடைய இருதயத்தில் அதை குறித்து சிந்தையே இல்லை. அதை அந்த அப்படியே அது விட்டு விடுகிறது. எவ்வளவு நாங்கள் பேசுகிறோம், எவ்வளவு நாங்கள் பிள்ளைகளை திட்டுகிறோம், ஒரு நாளும் இருதயத்திலே வைத்து பிள்ளைகள் சாதிக்க மாட்டார்கள். இன்றைக்கு உன்னுடைய இருதயத்திலே இருக்கிற அநேக பழைய காரியங்கள் தான் உன்னை போட்டு வாட்டி கொண்டிருக்கிறது. மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து ஆக வேண்டும், மறக்க வேண்டியவர்களை மறந்து ஆக வேண்டும். இன்றைக்கு உன்னுடைய கவலைக்கு, உன்னுடைய வேதனைக்கு, ஏன் உன்னுடைய சரீரத்தின் வியாதிக்கே காரணம் இருதயத்திலே தேக்கி வைத்திருப்பது. இந்த பிள்ளைகள் ஒருபோதும் தங்களுடைய இருதயத்திலே தேக்கி வைக்க மாட்டார்கள். கவனித்து பாருங்கள், உங்களுக்கு தெரிந்திருக்கு. கவனித்து பாருங்கள், சிறு பிள்ளைகள் ஒருபோதும் இருதயத்திலே தேக்கி வைக்க மாட்டார்கள். அவர்கள் அந்த நிமிஷம், அந்த நாள், அந்த மணி நேரத்தில் அவர்கள் அதை மறந்து அடுத்த கட்டத்துக்குள்ளே கடந்து போவார்கள். அடுத்த ஒரு காரியம், இந்த சிறு பிள்ளைகள் எப்பொழுதும் யாரையாவது ஒரு 100% அவர்கள் தங்கி வாழ்வார்கள், நம்பி வாழ்வார்கள். அவர்கள் தான் எனக்கு எல்லாமே என்கிற அந்த நம்பிக்கை அவருடைய இருதயத்திலே இருக்கு. பிள்ளைகளை பாருங்கள், அவர்கள் வீட்டில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு விதமான சந்தேகமும் இல்லை. என்னை இவர் நடத்துவார்களா, என்னுடைய பெற்றார் எனக்கு ஆகாரம் தருவார்களா? நான் ஒரு நகைச்சுவையா நான் கேட்டேன், ஒரு பிள்ளை படுக்கைக்கு போக முதல் வந்து கண்ணீரோடு அழுகையோடு வந்து தகப்பனிடத்திலே, அப்பா நாளைக்கு எனக்கு சாப்பிட ஆகாரம் கிடைக்குமா, நாளைக்கு எனக்கு நீங்க சோறு தருவீங்களா, நாளைக்கு நீங்க எனக்கு ஆகாரம் தருவீங்களா, என்னை பசியோட விட்டுருவீங்களான்னு அழுது அழுது கேட்டால் பெற்றாராகிய உங்களுக்கு இருதயம் எவ்வளவு வேதனைப்படும். இந்த பிள்ளையை நான் பெற்று வளர்ப்பது இன்றைக்கு வாழ்க்கையை இந்த பிள்ளைக்காகத்தான். பெற்றோர் அநேகர் இன்றைக்கு நாங்கள் அதைத்தான் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பிள்ளை வந்து என்னிடத்தில் எனக்கு இப்படி உதவி செய்வீர்களா என்று அழுகையோடு கேட்டால் எங்களுக்கு மெய்யாகவே ஒரு வேதனை வந்துவிடும். ஏன் இந்த பிள்ளை என்னை சந்தேகிக்கிறது? இன்றைக்கு அந்த குழந்தையை போல ஆகாவிட்டால் என்று ஆண்டவர் சொன்னது 100% தேவனை நம்பி நீ வாழ்ந்து பார், கர்த்தர் உன்னை நடத்துவார். அவரை நம்பாமல், அவரை நீ ஏற்றுக்கொள்ளாமல், அவரோடு வாழாமல் இன்றைக்கு நமக்கு தேவனுடைய நடத்துதல் வேண்டும். ஒரு சிறு பிள்ளை என்னை யாரும் நடத்த தேவையில்லை, எனக்கு நானாய் பிறந்தேன், நானாய் வாழ்கிறேன், நானாய் வளர்கிறேன் என்று சொல்லுமே ஆனால் நிச்சயம் அதனுடைய முடிவு பயங்கரமாயிருக்கு, பரிதாபமாயிருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் தேவையில்லை, தேவன் தேவையில்லை, என்னை நடத்த இயேசு தேவையில்லை, நான் பிறந்தேன், நான் வாழ்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு இதை சொல்ல வேண்டாம், இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டாம், பைபிள்காரர் என்றால் எனக்கு கண்ணில் காட்டக்கூடாது நீ சொல்லிக்கொண்டு மூளையில உட்கார்ந்து இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்த முடியாது. தனி மனிதனாக நீ கொஞ்ச நாட்களுக்கு ஓடும், ஒரு நாள் வரும், அந்த நாளிலே மிக வேதனையோடு யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நீ சுற்றி முற்றி பார்க்கிற வேளையிலே தனித்து நிற்பாய்.
இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அந்த குழந்தை 100% தன்னுடைய பெற்றோரையே நம்பி வாழ்கிறது. அதுக்கு பாடசாலைக்கு போகும் பொழுது தெரியும், திரும்பி வரும் பொழுது வீட்டில் எனக்கு ஆகாரம் இருக்கும், படுக்க ஒரு இடம் எனக்கு ஆயத்தப்படுத்தி இருப்பார்கள். எல்லாவற்றிலும் அது கேள்வியும் கேட்பதில்லை, சந்தேகப்படுவதும் இல்லை. தேவன் அவ்விதமாய் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவரை நம்பி அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்வுதான் பரிசுத்தமான சந்தோஷமான வாழ்வு. அதை போல நிம்மதியான ஒரு வாழ்வு கிடையாது. இன்றைக்கு ஆண்டவரை நம்பி வாழ்கிற எங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியான நித்திரை வருகிறது. காரணம் என்ன? எங்களுக்கு தெரியும், காலை பொழுது அவருடைய கிருபையினாலே மலரும். எங்களுக்கு அடுத்த நாள் நாளைய காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கடந்து போகிற சூழ்நிலையிலே தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை மலைகளை தாண்ட வேண்டி வந்தால் என்ன, தண்ணீரை கடக்க வேண்டி வந்தால் என்ன, வெள்ளங்களை கடக்க வேண்டி வந்தால் எங்களுக்கு ஒரு காரியம் தெரியும், எங்களை நடத்துகிற பரம பிதா, எங்களுக்கு தகப்பனாயிருக்கிறவர் எங்களை நடத்துவார். இதனால் நாங்கள் வாழ்கிறோம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த குழந்தைகள் எப்படி பெற்றாரை நம்பி வாழ்கிறார்கள், இன்னொருவரை நம்பி வாழ்கிறார்கள். தேவனை அவ்விதமாய் நம்பி வாழ தேவன் எங்களை அழைக்கிறார். நீ பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அங்கே போய் பெரியவர்களா இருக்கிற காரியம் அடுத்தது. ஆனால் இந்த இடத்திலே சொல்லப்பட்ட இந்த காரியம், முழு நம்பிக்கை தேவன் பேரிலே வைக்க வேண்டும் பிள்ளைகளை போல. இன்றைக்கு சொல்லுகிறேன், மனதிலே கொஞ்சம் தாழ்மை வரட்டும். எல்லாம் எனக்கு தெரியும் என்று யாரும் இந்த உலகத்திலே சொல்ல முடியாது. எல்லாம் எனக்கு தெரியும், என்னை விட்டுவிடுங்கள், எனக்கு இயேசு தேவையில்லை, தெய்வம் தேவையில்லை என்று சொல்லக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான். ஒரு நாள் வரும், இன்றைக்கு இத்தனை ஆண்டுகளிலே இத்தனை தேசங்களுக்கு நான் கடந்து போன பொழுதெல்லாம் பார்க்கிற ஒரு காரியம், எவ்வளவோ மார்தட்டி நின்றவர்கள் இன்றைக்கு மடங்கி போய் வாழ்கிறார்கள். ஒன்றில் குடும்பத்திலே பிரச்சனை, பிள்ளைகளின் நிமித்தம் பிரச்சனை, தேசத்திலே பிரச்சனை, இங்கு வாழ்க்கையில பிரச்சனை, விசா பிரச்சனை, வியாதி. கொஞ்ச நேரத்துக்கு முதல் கூட நாங்கள் பேசிக்கொண்டோம், சர்வ சாதாரணமாக ஒரு காய்ச்சலை போல கேன்சர் எல்லா இடத்திலும். யாரை கேட்டாலும் எங்கு பார்த்தாலும் வியாதி என்று போன் எடுக்கிறார்கள். என்ன வியாதி என்று கேட்க சாதாரணமாய் சொல்லுகிறார்கள், கேன்சர். அதற்கு வயது வரம்புகளும் இல்லை. நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். 2 வயது சிறுவனுக்கு, 3 வயது சிறுமிக்கு, மாத்திரமல்ல 60 வயது அம்மாவுக்கு, எல்லா வயதினருக்கும் இந்த நோய் பரவ காரணம் என்ன? உலகம் முடிவுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. வியாதி பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதன்படி காரியங்கள். ஆனால் ஒரு காரியம் நான் சொல்லுகிறேன், தகப்பனை, என் பிதாவை தெய்வமாய் கொண்டு அவரை நம்பி வாழ்ந்து பாருங்கள். என்ன வந்தாலும் அதில் இருந்து தூக்கி எடுத்தங்களை நடத்த தேவன் போதுமானவராயிருக்கிறார். பிள்ளைகளை போல் ஆகுங்க. அடுத்த ஒரு காரியம் நான் யோசித்தேன், சிறு பிள்ளைகள் சுற்றி இருந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்துல அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிற வேளையில், ஒன்று சேர்ந்து கதைத்துக் கொண்டிருக்கிற வேளையில எதை அதிகமாய் அவர்கள் பேசிக் கொள்வார்கள்? அவர்கள் பேசுகிற பேச்சிலே, மற்றவர்களை பார்க்கிற பார்வையிலே, அந்த இடத்தில் அவர்கள் விளையாடும் பொழுது ஏதாவது நீங்கள் சொல்லத்தக்க காரியம் உண்டா? ஒரு காரியமும் இல்லை. தங்களுக்கு விளையாட கிடைத்த அந்த நேரத்திலே அந்த விளையாட்டை நன்றாய் நல்ல மனதோடு சுவாரஸ்யமாய் சேர்ந்து விளையாடுவார். பெரியவர்களாகிய நாங்கள் ஒன்று சேர்ந்தால் என்ன செய்கிறோம்? யாரை குறித்து பேசுகிறோம்? எதை குறித்து பேசுகிறோம்? நான் அன்றைக்கு ஒரு இடத்துல கேட்டேன், பிள்ளைகள் எப்போதாவது விளையாடும் பொழுது ஒரு 5 பிள்ளைகள் ஒரு இடத்திலே சேர்ந்து 6 பிள்ளைகள் சேர்ந்து விளையாடுகிறார்கள், பாடசாலையில சேர்ந்து விளையாடுகிறார்கள். ஒரு வயது வரும் வரைக்கும் அந்த பிள்ளைகள் ஒரு நாளும் நீ என்ன சாதி, நான் என்ன சாதி என்று கேட்டே இருக்க. நீ எந்த குலம், நீ எந்த இடம், எந்த கோத்திரம், பெற்றார் யார், நீ யார், என்ன வேலை, அதை பற்றி பிள்ளைகளுக்கு யோசனையே இல்லை. யாரா இருந்தால் என்ன, எனக்கு நீ சிநேகிதன், எங்களுடைய விளையாட்டு நேரம் நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் வளர்ந்து வருகிறோம். ஆவிக்குரியவர்கள் ஆனாலும் சரி, வெளியிலே ஆனாலும் சரி, இன்றைக்கு வளர்ந்து வருகிற எங்களுடைய முதல் கேள்வி, இவர் யார், நான் யார்? இவர் எங்கே இருந்து வந்தார், நான் எங்கே இருந்து வந்தேன்? சிறு பிள்ளைகள் இவைகளை ஒரு நாளும் விசாரிப்பதும் இல்லை, அவர்களுக்கு அது தேவையும் இல்லை. இவைகளை இருதயத்திலே வைத்துக் கொண்டு பரலோக ராஜ்யத்திலே பெரியவனா இருப்பா, நான் போய் இருப்பேன் யோசித்தால் நீ ஏமாந்து விடுவாய். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்லி அந்த இடத்துல நீ பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ? நல்ல ஒரு பதிலை ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீ இருக்கிற இடத்திலே உன்னை நீ தாழ்த்திப்பாய். தாழ்மைக்கு தேவன் கொடுக்கிற இடம் பெரிய ஒரு இடம். பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த காரியத்துக்கும் அவ்வண்ணமாய் சொல்லப்படாத படிக்கு ஆண்டவர் சொன்னார், பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். பெருமை கொண்டு போய் எங்களை எங்கே விடும் என்று தெரியாது.
எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஒரு தேவன் செய்கிற நன்மையானாலும் சரி, தேவன் செய்கிற பெரிய எழுப்புதல் ஆனாலும், வழிநடத்தல் ஆனாலும், ஆசீர்வாதம் ஆனாலும் அதை குறித்து நீ மேன்மை பாராட்டாது. தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்தான் எங்களை வாழ வைக்கிறார், அவர்தான் எங்களை ஆசீர்வதிக்கிறார். பெருமைக்கு வந்த காரியங்கள் வேதத்திலே எஸ்தருடைய புத்தகத்திலே உங்களுக்கு ஆமானை குறித்து தெரிந்திருக்கு. இந்த ஆமானுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு வந்த முதல் ஆபத்து, மொர்தெகாய் தன்னை எழும்பி நமஸ்கரிக்கவில்லை என்று சொன்ன உடனே அவனுக்குள் அவனை கொல்ல மனம் வந்தது. அவனை மாத்திரமல்ல, அவனுடைய முழு சந்ததியும், அவனுடைய முழு ஜனங்களையும் அழிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியம் வந்தது. வந்ததற்கு காரணம் என்ன நினைக்கிறீர்கள்? வந்ததற்குரிய காரணம் அவனுக்குள் உண்டான பெருமை. தன்னை எழுந்து நமஸ்காரம், எங்கேயோ இருந்தவனை ராஜா உயர்த்தி வைத்திருந்தான். இன்றைக்கு எங்கோ இருந்த உங்களை தேவன் உயர்த்தி வைத்திருக்க முடியும், தேவன் ஆசீர்வதித்திருக்க முடியும், தேவன் உங்களை நடத்தி. ஆனா தாழ்மையா இருந்து பாருங்கள், தேவன் இன்னும் உயர்த்தி கொண்டே போவார். அதற்கு முழு நல்ல உதாரணம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தன்னை தாழ்த்தக்கூடிய அளவுக்கு தாழ்த்தினார். இந்த உலகத்துல பெருமைப்படக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏனென்றால் பாவம் இல்லாதவர், பரிசுத்தமானவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட தேவன் பிலிப்பியர்ல சொல்லும் பொழுது சொன்னார், அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கடைசி வரை தன்னை அவர் தாழ்த்தினார். அதனால் வானோர், பூதளத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படி ஆண்டவர் செய்தார். நீ உன்னை தாழ்த்திப்பார். இன்றைக்கு உனக்கு பிரிவு இருக்கிறதா? பிரச்சனை இருக்கிறதா? குடும்பத்திலே வேதனை இருக்கிறதா? கணவன் மனைவிக்குள்ள உங்களுக்கு ஒற்றுமை இல்லையா? பிள்ளைகளோடு பிரச்சனையா? பாடசாலை எந்த காரியத்தில நீ பிரச்சனையோடு இருந்தா, வேலை செய்கிற இடத்துல எனக்கு அவரோட ஒத்து போகிறது இல்லை நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? அப்படியானால் ஒரு காரியம் நீ செய்து பார், அந்த இடத்துல உன்னை நீ தாழ்த்திப்பார். சற்று கடினமாயிருக்கு, இவருக்கு முன்னால் எப்படி, இவருக்கு முன்னால் எப்படி என்னை தாழ்த்துவது, நீ தாழ்த்திப்பார். வார்த்தைக்கு செவி கொடுத்துப்பார். பிள்ளையை போல உன்னை ஆக்கிப்பார். வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கு, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில துக்கம் இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேதனை இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கவலை இல்லை. அவர்கள் எப்பொழுதும் சிரித்தபடி, எப்பொழுதும் விளையாடிக்கொண்டு, எப்பொழுதும் சந்தோஷத்தோடு, எப்பொழுதும் மன ஆறுதலோடு, எப்பொழுதும் மனம் திறந்து அவர்கள் இருக்க காரணம் என்ன? இருதயத்துக்குள் எதுவும் இல்லை, மகிழ்ச்சியோடு இருக்கிறாள். நீயும் அப்படி இருக்க முடியும். ஆனால் ஒரு காரியம், மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆக வேண்டும். அதை ஆகிப்பார். இந்த மீது வசனங்களை நீங்கள் தியானித்து பாருங்கள். இருக்கிற இடத்தில் இப்பொழுது என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மனம் திரும்ப பல காரியம் உண்டு. பிள்ளைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள், பல காரியங்களை கற்றுக்கொள்வீர்கள். உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளை என்ன செய்கிறார், சிறு பிள்ளைகள் எப்படி நடக்கிறார், கற்று பாருங்கள். ஆண்டவர் பெரிய பாடத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். என்ன இந்த காரியங்கள் போதுமாகவே நாங்கள் இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். என்னோடு இணைந்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு பிரதான காரியம் இதுவா இருந்தால் இன்றைக்கு மனம் திரும்புங்க. இந்த பிள்ளைகளை போல உங்களை ஆக்கிக் கொள்ள முடியாமல் இருந்தால் இன்றைக்கு மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேதனையோடு, கண்ணீரோடு நான் என்ன செய்வேன் என்று தவித்துக் கொண்டிருந்தால், தேவரீர் இவர்கள் மனம் திரும்பி இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு ஒரு புதிய வாழ்வுக்குள்ளே கடந்து வர என் கர்த்தாவே நீர் உங்களை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளைப் போல் ஆழ்வார்களாக, நல்ல இருதயம் உள்ளவர்களாய், சந்தோஷத்துக்கு ஒரே வழி எங்களுடைய இருதயம் நன்றாய் இருந்தார், என்னுடைய இருதயம் சமாதானத்தோடு இருந்தார், என்னுடைய இருதயம் சந்தோஷத்தோடு இருந்தார், எங்கள் இருதயம் நல்ல ஒரு குணமான இருதயமாய் இருந்தால் சந்தோஷமும் சமாதானம் இருதயத்தை நிறைத்திருக்குமே கர்த்தாவே. என்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஒரு குழந்தையை போல தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. நம்முடைய பரிசுத்த கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டு யார் வேதனையோடு இருக்கிறார்களோ சமாதானம் உண்டாகட்டும். இதை பார்த்து கொண்டு யார் கேள்வியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பதில் உண்டாகட்டும். கர்த்தாவே, இந்த வேளையில் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா காரியங்களிலும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். பிள்ளைகளை போல மனம் திரும்பி தேவனுடைய கரத்தை பிடித்துக் கொள்ள இதுவரைக்கும் கடவுளே இல்லை என்று வாழ்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவர் கர்த்தர் நீர் அவருடைய வாழ்க்கையில் நீர் பிரவேசிப்பீராக, அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. கூட இருங்க ஆண்டவரே, காத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ளங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய காரியங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெப வேண்டுதல்கள் இருந்தால் எங்களுக்கு எழுதுங்கள். நாங்கள் உபவாசத்தோடு பல ஜெப காரியங்களை வைத்திருக்கிறோம்.
உங்களுக்கு தேவையான நேரத்தில் நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகி எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. God bless you. God bless you. பெத்தேல் மிஷனரி சர்ச் தேவனுடைய வார்த்தையிலும் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதிலும் ஆவிக்குரிய வல்லமையிலும் நிலைத்து நிற்கும் திருச்சபை பெத்தேல் மிஷனரி சர்ச். தலைமை போதகர் ரெவரண்ட் டைட்டஸ் கே. பிரபாகரன் தேவ நற்செய்தியை உலகமெங்கும் எடுத்துச் செல்கிறார். லண்டனில் மிச்சம் பட்டணத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 3 மணிக்கு தமிழிலும் மாலை 6 மணிக்கு சிங்களத்திலும் தேவ ஆராதனை நடைபெற்று வருகிறது. கனோவில் உள்ள எடின் பகுதியில் காலை 10 மணிக்கு தமிழ் சிங்கள ஆராதனை நடைபெற்று வருகிறது. இலங்கையில் யாழ்ப்பாணம், வவுனியா, திருகோணமலை நமது கிளை சபைகள் இயங்கி வருகின்றன. தொடர்புகளுக்கு பாஸ்டர் டைட்டஸ் கே. பிரபாகரன், டெலிபோன் நம்பர் 0208-391-0040, மொபைல் 0788883614. எங்கள் இணையதள முகவரி www.bethelministries.org.uk. எல்லோரும் வந்து தேவ நற்செய்தியையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுச் செல்லுமாறு அன்போடு அழைக்கிறோம்.